மன்மத வருட பொதுப்பலன்கள் மிதுனம். அன்றைக்கு கிடைக்கின்ற 1000 ரூபாயை விட இன்றைக்கு கிடைக்கின்ற அரைக்காசு மேலானது என நினைக்கும் நீங்கள் எதிர்கால கனவிலும் மூழ்காமல் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் நிற்கும் போது இந்த மன்மத வருடம் பிறப்பதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். எதிர்த்தவர்கள் நண்பர்களாவார்கள். சமுதாயத்தில் மதிக்கத்தகுந்த அளவிற்கு கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. வீண் சண்டைகள் விவாதங்களிலிருந்து ஒதுங்குவீர்கள். சிலருக்கு அயல் நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் அல்லது அண்டை மாநிலத்தில் வேலை கிடைக்கும். வேற்று மதத்தவர்கள் மொழியினரால் நன்மைகள் உண்டாகும். நகர எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் வீடு வாங்குவீர்கள். இந்த ஆண்டு முழுக்கவே சனி பகவான் 6ஆம் வீட்டிலேயே தொடர்வதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். மனைவி வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகி வரும். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் அலைச்சல்களும் திடீர் பயணங்களும் இருந்து கொண்டே இருக்கும். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும். திட்டமிடாத செலவுகளும் அதிகமாகும். குடும்பத்தினருடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் வரக்கூடும். கொழுப்புச்சத்து அதிகமாகும். சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் லாப வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த மன்மத ஆண்டு பிறப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். மற்றவர்களால் செய்ய முடியாத சவாலான காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்து கைக்கு வரும். சிலர் 2 சக்கர வாகனத்தை தந்து விட்டு கார் வாங்க வாய்ப்பிருக்கிறது. பெரிய மனிதர்களின் நட்பால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல காற்றோட்டம், குடிநீர் வசதியுள்ள வீட்டிற்கு சிலர் மாறுவீர்கள். பேச்சில் கனிவு பிறக்கும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும். அரசு காரியங்கள் சுலபமாக முடியும். புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். 4/7/2015 வரை குரு பகவான் தனஸ்தானமான 2இல் நிற்பதால் இதமாக பேசி காரியங்கள் சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அனுபவபூர்வமான முடிவுகளால் எல்லோரையும் கவர்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் பெருமையாக பேசப்படுவீர்கள். மகளின் திருமணத்தை கோலாகலமாக நடத்துவீர்கள். வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். 5/7/2015 முதல் குரு 3ஆம் வீட்டில் நுழைவதால் எந்த வேலையும் முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியாமல் 2-3 முறை போராடி முடிக்க வேண்டி வரும். புதிய முயற்சிகள் தாமதமாகும். மனைவியுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். விஐபிக்களுடன் கருத்து மோதல்கள் வரும். சித்திரை, புரட்டாசி, தை, பங்குனி மாதங்களில் திடீர் பணவரவு உண்டு. சிலருக்கு ஷேர் மூலமாகவும் அதிக பணம் வரும். மேற்கண்ட மாதங்களில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. வீடு வாங்குவீர்கள். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வெகு நாட்களாக மனதை வாட்டி விதைத்த வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனை ஒன்றிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனி, ஆடி, ஆவணி மத்திய பகுதி வரை சனி வக்கிரமாகி ராசிக்கு 5இல் அமர்வதால் பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். உயர்கல்வி விஷயத்தில் அவர்கள் விருப்பத்திற்கு விட்டுவிடுவது நல்லது. ஜனவரி 7/1/2014 வரை ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் 10ஆம் இடத்தில் கேது நிற்பதால் அடுத்தடுத்த வேலை சுமையால் அவதிக்குள்ளாவீர்கள். தாயாருக்கு படபடப்பு, நெஞ்செரிச்சல், செரிமான கோளாறு வந்து போகும். அவருடன் மனத்தாங்கள் வரக்கூடும். சொத்து வாங்குவது விற்பதில் வில்லங்கங்கள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பமிட வேண்டாம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும். வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். கௌரவ குறைவான சம்பவங்கள் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கும்.
பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றங்கள் வரும். உறவினர்கள் மத்தியில் உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகும். ஆனால் 8/1/2014 முதல் ராகு 3ஆம் வீட்டில் நுழைவதால் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் விரைந்து முடிப்பீர்கள். ஹிந்தி, தெலுங்கு பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வெளிநாடு செல்லும் வேலை வாய்ப்பு வரும். பழைய இனிய அனுபவங்களை கூர்ந்து மகிழ்வீர்கள். கேது 9இல் நுழைவதால் தந்தையாருடன் மோதல்கள் வரக்கூடும். அவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். பிதிர்வழி சொந்த பிரச்சனைகள் தலை தூக்கும். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பணம் வாங்கித் தருவதில் குறுக்கே நிற்க வேண்டாம். வியாபாரிகளை சந்தை நிலவரத்தையும் வாடிக்கையாளர்களின் ரசனைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப புதிய முதலீடு செய்யுங்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். வணிகர் சங்கத்தில் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அதிகம் படித்த அனுபவம் மிக்க வேலையாட்களை பணியில் சேர்ப்பீர்கள். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பிரபலமான இடத்திற்கு தை பங்குனி மாதங்களில் கடையை மாற்றுவீர்கள். மருந்து, பெட்ரோ கெமிக்கல், ஸ்பெகுலேஷன், கட்டிட உதிரிப்பாகங்கள், போர்டிங், லாட்ஜிங், எலக்ட்ரானிக்கல் வகைகளால் லாபம் அடைவீர்கள். உங்களுக்கு தகுந்தாற்போல் நல்ல பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களே, உங்கள் கை ஓங்கும். எதிராக செயல்பட்ட அதிகாரி வேறு இடத்திற்கு மாறுவார். புது அதிகாரியால் மதிக்கப்படுவீர்கள். என்றாலும் ஜனவரி 7ஆம் தேதி வரை கேது 10இல் நிற்பதால் அலுவலகத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் உழைப்பிற்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவார்கள். சக ஊழியர்களில் ஒரு சாரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புரட்டாசி, பங்குனி மாதங்களில் வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவிகள் உயர்வு கிடைக்கும். கன்னிப்பெண்களே, வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களாக அறிமுகமாவார்கள். உங்கள் தகுதிக்கேற்ப அதிக சம்பளத்துடன் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உயர்கல்வியில் வெற்றி உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும். திருமணம் ஏற்பாடாகும். மாணவ மாணவிகளை, வகுப்பாசிரியிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். படிப்பில் மட்டுமில்லாமல் கலை போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசையும் பாராட்டையும் பெறுவீர்கள். சிலருக்கு விளையாட்டில் பதக்கம் கிடைக்கும். அரசியல்வாதிகளை, முக்கிய பதவி பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். மக்களின் அன்பிற்கும் பாத்திரமாவீர்கள். சகாக்களின் ஆதரவு கூடும். கோஷ்டி பூசல் விலகும். கலைத்துறையினரே, உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். பெரிய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் வரும். புகழ் கௌரவம் ஒருபடி உயரும். விவசாயிகளை, விளைச்சல் இரட்டிப்பாகும். அரசாங்க சலுகைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காய்கறி தானிய வகைகளால் லாபம் அடைவீர்கள். சிலர் புதிதாக நிலம் கிரயம் செய்வீர்கள். இந்த ஆண்டு சனி பகவான் சாதகமாக இருப்பதால் அதிரடி முன்னேற்றங்களை தருவதாகவும், குருவின் போக்கால் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அனுபவ அறிவால் முன்னேற்றம் வைப்பதாக அமையும். பரிகாரம்: சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாளை தரிசியுங்கள். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள்.